போனா? அட அவனை பாத்தியா? பாவம், யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். குடிச்சிட்டியா? வா. டாக்டர், இவன் அஸ்வின். நான் இவனை பார்க்க தான் உங்களை வர சொன்னேன். திடீர்னு இவன் மயங்கி விழுந்துட்டான். நான் செக் பண்ணி பார்க்கறேன். வாப்பா. மூச்சை இழுத்து விடு. நல்லா இழுத்து விடு. இன்னும் நல்லா. டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து. சின்ன பையன். இல்ல ஒரு நிமிஷம். இங்க பாரு அஸ்வின், தைரியமாரு. ஊசி குத்துறதே உனக்கு தெரியாது. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். நீ ஆடாம அசையாம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேனா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். டாக்டர் அங்கிள், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. ரொம்ப தைரியமான குழந்தை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வரேன். வராங்க. பொண்ணுங்களா? அது என்னன்னா, இன்னைக்கு கன்னியா பூஜை பண்றோம். அதனாலதான் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நாங்க சாப்பாடு கொடுக்க போறோம். நீ வந்து உட்காரு. உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நோ தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ அப்படியே என் சின்ன மாதிரியே பேசுற. சரி சரி, வாங்க எல்லாரும். அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும். வாங்க. உன்னோட பேர் என்ன? அஸ்வின். ஓ அஸ்வினா, உன் பேரு எவ்வளவு அழகா இருக்கு. நீ ரொம்ப கியூட்டா இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் கியூட் இல்ல. அஸ்வின், உனக்கு சாப்பிட என்ன வேணும் நீ சொல்லவே இல்லையே. எதுவும் வேணாம். நீ எதுவும் சாப்பிடலன்னா மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருவ. மயக்கத்திலே இருந்திருக்கலாம். என்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு டோஸ்டும் ஜூஸும் வேணும். டோஸ்டும் ஜூஸுமா? ஸ்ருதி, எனக்கு டோஸ்டும் ஜூஸும் கொடுத்துரு ப்ளீஸ்.
இந்தா. ஹலோ ஹாய் பாய் பாய். ஏம்மா ஸ்ருதி, ஆ? இந்த சின்ன பாக்கெட் அப்படியே அந்த பெரிய பாக்கெட் மாதிரியே இல்ல? ஷேம் டு ஷேம் டூப்ளிகேட் காப்பி. ஆ பாருங்களேன், சின்ன எப்படி பிரெட்டை சாப்பிடுவானோ அதே மாதிரி இவனும் சாப்பிட்றான். ஆமா, இவனுக்கும் பொண்ணுங்களை பிடிக்கவே இல்ல. அப்படியே அதே மாதிரியே இருக்கான். பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே சின்ன மாதிரியே இருக்கு. ஆமா, ஒருவேளை அஸ்வினுக்கு ஒரு பையன் இருந்தானா அவனும் ஷேம் டு ஷேம் இப்படிதான் இருப்பான். அப்படியே இருக்கான்ல. அஸ்வின், அஸ்வின், நீ நல்லா இருக்கல்ல? ஐம் சாரி அம்மா, உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன்ல. மாம் ப்ளீஸ் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. See, I'm fine. வெதர் சேஞ்ச்னால தான் அப்படி ஆயிடுச்சு. இங்க டாக்டர் வந்து என்ன பார்த்துட்டு I'm fine ன்னு சொல்லிட்டாரு. ஸ்ருதி, தேங்க்யூ so மச். நீங்க மட்டும் இல்லைன்னா அஸ்வினோட நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியாது. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ so மச். ஐ நீட் டு கேர் ஆஃப் ஹிம். You okay? I'm fine. Thank you. என்ன ஃபைன்? நீ என் கண்ணு முன்னாடி மயங்கி மாம் ப்ளீஸ் யார்கிட்டயும் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா வீக்கானவங்க தான் மயக்கம் போட்டு விழுவாங்க. அண்ட் ஐ அம் நாட் வீக். இங்க பாருமா, நீ என்ன சாப்பிட்ற? காஃபி, டீ? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டோம். இன்னொரு நாள் வரேன். ஹலோ ஹாய் பாய் பாய். சரி கிளம்பலாம். ஆனா அதுக்கு முன்னாடி 1 கப் டீ குடிச்சிட்டு போலாம்ல. அதுக்கப்புறம் அஸ்வின் எங்களை என் ஃப்ரெண்டு நீங்களாம் ஒழுங்கா வெல்கம் பண்ணலன்னு திட்டுவான். இல்ல இல்ல, நிஜமாவே நிஜமாவே எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். நான் கிளம்புறேன். அஸ்வின், அஸ்வின் எங்க? அஸ்வின் அங்க இருக்கான். அட கடவுளே, ஏற்கனவே சின்னாவுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது. இப்ப இந்த அஸ்வின் என்னடா இப்படி எல்லாம் பண்றான்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை சின்னா அவனை திட்டிட்டு போறான். Stop. Don't pluck the flower. ஆனா அந்த பூ ஏற்கனவே செத்து போச்சு. All right. நீங்க இதுல ஏதாவது உரம் போடணும். ஏதாவது ஹோம்மேட், அதாவது டீ போட்ட வேஸ்ட் கூட போடலாம். Really? ஆமா, நான் என் பிளான்ட்ஸ்க்கு அதை தான் போடுவேன். இந்த பிளான்ட் இங்க இருக்க கூடாது. இந்த பிளான்ட் அந்த இடத்துல இருக்கணும். இது இன்டோர் ரோஸ் பிளான்ட். இது மேல எப்பவுமே வெயில் படக்கூடாது. Are you serious? நீங்க
சின்ன கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்சீங்களா? அதாவது நான் நம்ம அஸ்வினை பத்தி கேட்டேன். அது சரி, அது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? நாங்க ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். ஆஹா. சரி, எல்லாரும் உட்காருங்க, டீ ரெடி ஆயிடுச்சு. இல்லம்மா, ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அட, ஒரு கப் டீ தானே, வாங்க குடிச்சிட்டு போங்க. உட்காருங்க, உட்காருங்க. உட்காரு. அஸ்வின், அட கடவுளே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் நம்ம சின்ன குழந்தைங்க கூட ஒன்ன பார்த்ததே இல்ல. பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சின்ன குழந்தை, ஆனா ரொம்ப புத்திசாலி. நீங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு போலாமே, எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்க இன்னொரு நாள் வரோம். சாரி. அஸ்வின், கிளம்பலாம் வா. மாம், அஸ்வின், எல்லாருக்கும் இப்ப தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. பாய். பாய். தேங்க்யூ so மச். பாய். ம். சின்னா, சீக்கிரம் கை கழுவிட்டு வா, நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். Sure. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஆக்சுவலா இந்த சின்ன பாக்கெட்டும் பெரிய பாக்கெட்டும் ஒண்ணா ஒரே இடத்துல இருக்கும்போது என் கண்ணுக்கு என்னவோ அப்பாவும் புள்ளையும் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஸ்வின் எனக்கு கார்டனிங்ல நல்ல டிப் கொடுத்தான். இந்த சின்ன பையனுக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்கிறதே ஆச்சரியமான விஷயம்தான். ஆ, அவன் மத்த பசங்க மாதிரி சாதாரணமா நடந்துக்கிட்டா தானே? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் மயங்கி விழுந்தானே நான் ரொம்ப பயந்துட்டேன். அவங்க அம்மா மறுபடியும் என்னதான் குறை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி அவங்க ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. யா, அவங்க உங்கள மாதிரியே தான் இருக்காங்க. உங்கள மாதிரியே அமைதியா இருக்கிறது, தனியா இருக்கிறது. டாஃப்னி அப்படிதான். அப்படின்னா ஆக்சுவலி ஸ்ருதி, நாங்க காலேஜ்ல இருந்தப்போ for some time we were seeing each other. அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்களா? ஸ்ருதி, seeing each other பத்தி சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு அர்த்தம். ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். நான் என்ன சொல்றது, டாஃப்னி ஒரு இன்ட்ரோவர்ட் தான். ஆக்சுவலி காலேஜ் டேஸ்ல நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஆனா அவங்க என்கிட்ட உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த நட்பும் இல்லைன்னு சொன்னாங்க. ரியலி? ஆ, ஐ அம் நாட் சர்ப்ரைஸ்ட். அவ எப்பவுமே அப்படிதான்.
அப்படின்னா ஆக்சுவலி ஸ்ருதி நான் உங்க காலேஜ்ல இருக்கும்போது ஃபார் சம் டைம் we were seeing each other. அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்களா? நீங்க அவங்கள பார்க்கவே இல்லையா? No. ஸ்ருதி, seeing each otherனா நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு அர்த்தம். ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தான் தெரியும்ல. இன்ஃபேக்ட் இன்னும் அப்படிதான் இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. பேசுறதுக்கு கூட அக்கம் பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. டேஃப்னி தான் என் கூட நல்லா பழகுனா. அதான் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், இட்ஸ் நாட் லவ். So I broke up. சாரி ஸ்ருதி, நான் உன்கிட்ட இதை பத்தி சொல்ல மறந்துட்டேன். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே நீங்க சொல்லல? இதுல சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் எதுவுமே இல்லையே. இன்ஃபேக்ட் எனக்கு இது ஞாபகமே இல்ல. நான் டேப்னியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. என்ன நீங்க அவங்கள சீ பண்ணிருக்கீங்க, ஆனா ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க? ஸ்ருதி, தட்ஸ் பிகாஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு அதெல்லாம் ஈடுபாடே கிடையாது. சரி, நீங்க எனக்கு இப்பவே உங்க வாழ்க்கையில லாவண்யாக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அவங்க பேரோட சொல்லுங்க. There was a Priya to start with, Atali, Niveta, then Samantha, Sindhu, Priya, Aradhana, Kavita, then Lata. உங்களுக்கு எத்தனை தோழிங்க இருந்தாங்களா? தோழிங்கனா ஓ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? சரி, நீங்க இப்பவே உங்க வாழ்க்கையில லாவண்யாக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அவங்க பேரோட சொல்லுங்க. அது ஹரிஷோ. சொல்லுங்க. Okay. There was a Priya to start with, Atali, Niveta, then Samantha, Sindhu, Priya, Aradhana, Kavita, then Lata. உங்க வாழ்க்கையில இத்தனை தோழிங்க இருந்தாங்களா? தோழிங்கனா ஓ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? அஸ்வின், நீங்க நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நீ என்ன பண்ற ஸ்ருதி? எதுக்காக என்ன இப்படி அடிக்கிற? உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காதல்னா என்னன்னே புரிஞ்சுச்சு. அது சரி, டாஃப்னியோட புருஷன் பேர் என்ன? உங்களுக்கு அவரையும் தெரிஞ்சிருக்கும்ல? இல்ல, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ. நான் அவளோட ஜாப் அப்ளிகேஷன் பார்த்தேன். அதுல அவளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள் தான் இருந்துச்சு. ஐ திங்க் டாஃப்னி சிங்கிள் மதர்னு நினைக்கிறேன். சிங்கிள்னா அம்மாவா? எப்படி? நான் மத்த பொண்டாட்டிங்க மாதிரி இல்ல.
வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்த? பாய் ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், என்னோட பாய் ஃப்ரெண்டை பத்தி.